நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு மட்டும் அந்த பசங்க மேல கோபம் இல்லையா? என்ன இருக்கு, உன்னை விட அதிகமா இருக்கு. ஆனா அந்த கோபத்தை விட என் குடும்பம் தான்டா முக்கியம். ரவுடி பசங்களுக்கு ஃபியூச்சர் பத்தின எந்த கவலை இல்ல, அக்கறை இல்லை. நாம அப்படி இருக்க முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நாளைய பத்தின பயத்தோடையும் கனவோடையும் வாழ்றவங்க நாம. நமக்கு ரவுடிச வேணாப்பா. அரவிந்த், உன்னை தைரியம் இல்லாத கோழையாருன்னு சொல்ல வரல. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு தான் சொல்றேன். நமக்கு வேணாம்ப்பா இதெல்லாம். காவியாவுக்கு கல்யாணம் பண்ற விஷயத்துல இறங்கி இருக்கோம். நல்லபடியா முடியணும். எந்த பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. புரிஞ்சுக்க அரவிந்த், ப்ளீஸ். சாரிப்பா, இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அப்பா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? காவியா கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. ஏய், வெளியில இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடக்குது, நீ என்னடா உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்க? பஞ்சாயத்தா? யாருக்கும் யாருக்கும்? வேற யாருக்கு? மிஸ்டர் ராமநாதனுக்கும் அரவிந்துக்கும் தான். ஏ, என்ன பிரச்சனை? அது ஒரு சப்பா மேட்டர் தான். ஏய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் டென்ஷனை ஏத்தி விடாத. என்னன்னு சொல்லு. அதை சொல்லலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லணும்னு தோணுது, சொல்ல வேணாம்னு தோணுது. நீயே அப்படி யோசிக்கிற? எனக்கும் வயசாகுதுல்ல, நானும் வளர்கிறேனே சிஸ்டர். ஓவரா பண்ணாத, சொல்லு. சரி, ஓகே ஓகே சொல்லிடுறேன். அன்னைக்கு உன்னை ஒருத்தன் பஸ்ல டிஸ்டர்ப் பண்ணான்னு அடிச்சல்ல, அதுக்கப்புறம் ரோட்ல போனப்ப கூட டிஸ்டர்ப் பண்ணானே. ஆமா. அதுக்கப்புறம் நைட்ல அண்ணன் அனுப்புனாருன்னு சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கடிதத்துல கழுத்து வாங்கிட்டு போனானே. ஆமாண்டி, அவனுக்கு என்ன அப்போ? அவனை நான் இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தேன். அரவிந்த் கிட்ட அவனை காமிச்சேன், அதான் தப்பா போச்சு. திடீர்னு ஓடி போய் அரவிந்த் அவன் சட்டையை பிடிச்சிட்டான். ஐயோ, அப்புறம்? அவன் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அரவிந்த பார்த்த உடனே பயந்துட்டான். அரவிந்த் அவனை கேட்டதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? காவியான்னு எனக்கு யாரையும் தெரியாது, அண்ணன்னு யாருமே கிடையாதுன்னு சாதிக்கிறான். எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியல. என்ன திவ்யா இது? அரவிந்த் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அதான் அப்பா கூப்பிட்டு அவனை திட்டினாரு. காவியாவுக்கு நிச்சயாக பிறந்த நேரத்துல ஏன் தேவையில்லாத வம்பெல்லாம் எடுத்து வரன்னு சொல்லி கோவப்பட்டாரு. அவனும் சரி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அண்ணா எதுக்காக இந்த மாதிரி கேடு கிட்டவங்களோட எல்லாம் சண்டை போடணும்? அவனுங்களே பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு அலையிறவனுங்க. நாளைக்கு அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. திவ்யா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி. ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க ஆசைப்பட்டதெல்லாம் படிச்சு முடிச்சு அழகா எந்தவித பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதுக்குதான் நான் உங்ககிட்ட இதை சொல்லாமா வேணாமா நினைச்சிட்டு இருந்தேன். இல்லடி, என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் விளையாட்டா நினைச்சுக்கிறதா இல்ல சீரியஸா நினைச்சுக்கிறதான்னு எனக்கு புரியல. இங்க பாரு, நீங்க எப்படி நினைச்சுக்க வேண்டாம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். புரியுதா? சரி, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட், நான் போய் தூங்குறேன். மீனாட்சி, காவியாவ அவ காதுல இருக்கிற கம்மலை கட்டிட்டு இந்த ஜிமிக்கிய போட்டுக்க சொல்லு. கழுத்துக்குமா? கழுத்துக்கு இந்த ஆரத்தை போட்டுட்டு கழுத்தோட இந்த நெக்லஸ போட்டா கிராண்டா இருக்குமே. அந்த காலத்துல நெக்லஸ போட்டுட்டு தெருவுல போனேன்னா மகாலட்சுமி வரான்னு எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? பழைய காலத்துல இருந்து கொஞ்சம் இங்க வாங்க. அப்புறம் காவியாவை இந்த கல்லு வச்ச வளையல ஒரு கையில போட்டு இன்னொரு கையில ரிஸ்ட் வாட்ச் கட்டிக்க சொல்லு. சரிங்க பாட்டி. வீட்டுக்குள்ளே யாராவது வாட்ச் கட்டுவாங்களா? உங்களெல்லாம் யார்தான் ஃபேஷன் டிசைனரா செலக்ட் பண்ணாங்களோ அவ என்ன நகை கடை மாடலாவா போறா? ஏ திவ்யா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு, பேசாம இரு. மா ப்ளீஸ் மா, நான் சிம்பிளா இருந்துக்கிறேன். வேணும்னா இந்த கம்மல் ஜிமிக்கி மட்டும் போட்டுக்கிறேன்.
இல்லம்மா, பாட்டி சொல்றது சரிதான். வீட்ல இருக்கும்போது நம்ம எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பொண்ணு பார்க்க வரும்போது கொஞ்சம் கிராண்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். மீனாட்சி, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவளே ஒரு குழந்தை. இதையெல்லாம் போட்டுக்க அவ வெக்கப்படுறா. நாம தான் எடுத்து சொல்லணும். பாட்டி கோச்சிக்காதீங்க. பொண்ணு பார்க்க வரும்போதே செய்குலி சேதாரால பேச ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கே. பாட்டி சிம்பிளா இருக்கிறதா இப்ப ஃபேஷன் பாட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது கூட சுடிதார் தான் போட்டிருந்தாங்க. காவியா, நான் சொல்றத கேளுமா. ஊர் உலகத்தை பத்தி நாம கவலைப்படக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதை நாம கடைபிடிச்சாகணும். இதுக்கெல்லாம் நீ வெக்கப்படக்கூடாதுமா. படிச்ச பொண்ணா இருக்க, தைரியமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி வெக்கப்படுறிய. உன் அப்பா குணம் உனக்கு அப்படியே வந்துருச்சு. அவனும் இப்படித்தான், எல்லாத்துலயும் சிம்பிள் சிம்பிள்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். காவியா, பாட்டிய பாத்தியா? இன்னொரு சென்டிமெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. பாவம், பெரிய பொலிட்டிக்கல் லீடரா ஆக வேண்டியது அன்பார்ச்சுனேட்லி இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. திவ்யா, உனக்கும் ஒரு வேலை இருக்கு. ஐயோ, எனக்கும் சமன் அனுப்பிட்டீங்களா? மீனாட்சி, இவகிட்ட பணம் கொடு. காவியை வளைச்சிட்டு பியூட்டி பார்லர் வரைக்கும் போய் வர. சரிங்கம்மா. அப்ப நான் இப்ப மேக்கப் பண்ணிக்கிறது. பாட்டி என்ன இப்படி சொல்றாங்க? வெளியில கால் எடுத்து வைக்கவே பயமா இருக்கு. எங்க இருந்து என்ன ஆபத்து வரும்னே தெரியல. எந்த நேரத்துல பியூட்டி பார்லரா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன காவியா, என்ன யோசிக்கிற? பாட்டி, நீங்க எது சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது ஒண்ணு மட்டும் என்னால முடியாது பாட்டி. என்னம்மா இப்படி சொல்ற? பாட்டி உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றாங்க. ஆமாம்மா. சரிம்மா, நடக்கணும்னு இருந்தா நடந்துதானே ஆகணும். நான் போறேன். சரிம்மா, சந்தோஷம். ஏய், ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். என்னது இது பூத மாதிரி வேஷம் போட்டு நிக்கிற? ஏமா, என்ன பார்த்தா உனக்கு பூத மாதிரி தெரியுதா? மீனாட்சி, அவள ஒண்ணும் சொல்லாத. அவதான் என் சமத்து பேத்தி. பாரு, சொன்ன அடுத்த நிமிஷமே மேக்கப் போட நிக்கிறா. மேக்கப்பா? மேக்கப்ங்கிற பேர்ல ஏண்டி பயமுறுத்துற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திவ்யா, நம்ம ரெகுலரா போற பார்லருக்கு இன்னைக்கு போக வேண்டாண்டி. என்னாச்சு? ஏன் வேணாங்கிற? வேண்டாண்டி, இன்னைக்கு விட்டுடு. இன்னொரு நாளைக்கு அங்க போலாம். சரி, அதை விட்டுட்டு வேற எங்க போலாங்கிற? கல்பனா ஒரு பார்லர் சொல்லுவான். அது மிடில் ஸ்ட்ரீட்ல இருக்கான். அதுக்கு போலாண்டி. அது எங்கேயோ தூரத்துல இருக்கு. அதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். அப்புறம் பாட்டிக்கிட்ட யார் திட்டு வாங்குறது? இத பாரு, ஓப்பனாவே சொல்றேன். பார்லர் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பாட்டியும் அம்மாவும் பியூட்டி பார்லருக்கு தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏய், நீ வீட்லயே மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி நானும் சிம்பிளா பண்ணிக்கிட்ட போதாதா? இப்படி எதை பார்த்தாலும் நீ பயந்துட்டு இருக்கிறது நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? எனக்கே நினைச்சு பார்க்கும்போது ஏண்டா இப்படி இருக்கும்னு தோணுது. வீட்ல இருக்கிற எல்லார் சந்தோஷத்துக்காகவும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம மிடில் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். ஆட்டோ தான் பிடிச்சாகணும். இங்கே நின்னா எப்படி ஆட்டோ கிடைக்கும்? வாங்க போய் பார்க்கலாம். ஆடி போனா அவனி இவ சுடிதார் போட்ட கண்மணி. ஆடி போனா அவனி இவ சுடிதார் போட்ட கண்மணி. கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி. ஆடி போனா அவனி இவ சுடிதார் போட்ட கண்மணி. தனனா நானே நானா பொறுக்கி பசங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? ஏய், சும்மா ரெடி. அவங்களே நீ பார்த்துட்டு இருக்க. லட்டு தின்ன ஆசையா ஆசையா? ஆட்டோ ஆட்டோ. ச்சே. ஏய், நம்ம அண்ணிடா. இந்த நேரம் பார்த்து நம்ம அண்ணன் இல்லாம போயிட்டாரா? இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. அதனால என்ன, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா போச்சு. என்னடா அண்ணே, அண்ணி அவங்க சிஸ்டரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்கண்ணே. டேய், அம்மன் ஊர்வலம் போனா பக்தி அங்கதான்டா இருக்கணும். மேலதளத்தோட அண்ணன் அங்க வர்றேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா உன் கண்ணுல இருந்து மிஸ் ஆகாம பாத்துக்கோ. சரிண்ணே. எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, அந்த நியூஸ் எனக்கு வந்துட்டே இருக்கணும். சரியா? அண்ணே, மிடில் ஸ்ட்ரீட் வரைக்கும் போ.
அண்ணே அவங்க ஆட்டோவை கூப்பிட்டுருக்காங்கண்ணே. நான் நினைக்கிறேன் அவங்க கொஞ்சம் தூரமாக தான் போகிறாங்கன்னு. ஏய் உங்க அண்ணி எவ்வளவு தூரம் வேணாலும் போகட்டும்டா. ஆனா இந்த ஜென்மத்துல அவ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன் தெரியுமா? அவளை என் மனசுக்குள்ள குலதெய்வமா கோயில் கட்டி வச்சிருக்கேன்டா. டேய் உஷாரா ஆட்டோவை ஃபாலோ பண்ணு. வண்டி எந்த ரூட்ல போகுதுன்னு எனக்கு சொல்லிட்டே இரு, நாங்க வந்துடுறேன். புரியுதா? இதுல ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு உன்னை சொராக்கு இறையாக்கிடுவேன்டா. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணி வெளியில போறாங்கன்னு நியூஸ் கொடுத்ததே நான் தான். சரிடா, அங்க பாரு. அண்ணே ஆட்டோ கிளம்ப போகுதுண்ணே. ஏய் விடாத, ஃபாலோ பண்றா. சரிண்ணே. டேய் வண்டி எடுறா, வண்டி எடு. ஏய் ஒழுங்கா நான் வீட்லயே மேக்கப் போட்டிருப்பேன். நீயும் சேர்ந்து பார்லர் போலான்னு சொல்லிட்ட. இப்ப வீட்டுக்கு லேட்டா போனா லேட்டா ஏன் வந்தன்னு என்னதான் திட்ட போறாங்க. புலம்பாதடி. இந்தாங்கண்ணே. என்னடி இது மொக்க பார்லரா இருக்கு? இதையே நீ சஜஸ்ட் பண்ண? ஏய் சும்மா இருடி. திரும்பவும் சொல்றேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? எங்க என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியல. வா. டேய் என்னடா இல்லையடா. டேய் என்னடா? அண்ணே எங்க லேட்டா வருவீங்களோன்னு பயந்தேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. அண்ணி அந்த பியூட்டி பார்லருக்கு தான் போயிருக்காங்க. அண்ணா அண்ணி ஒருத்தர் டீ அடிச்சுட்டு வந்துடலாமா? ஒரு இன்ச்சு கூட இங்க இருந்து என்னால் நகர முடியாது. ஏண்டா என் உயிரே உள்ள இருக்கும்போது நான் எப்படா தனியா அவளை விட்டு போக முடியுமா? அட அண்ணன் தான் அண்ணியோட தரிசனத்துக்கு இங்க வந்து நிக்கிறாரு. நமக்கு என்னடா, வாடா டீ அடிச்சுட்டு வரலாம். வாடா வாடா. தொல்லை பண்ணாம எங்கேயாவது போய் தொலைங்க. என்ன மீனாட்சி, காவியா இன்னும் வரல? அவங்க ரெண்டு பேரும் எந்த பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க பார்லருக்கு தாங்க போயிருக்காங்க. குட்டி பிசாசு கூட போயிருக்கால, அவ எங்கேயாவது கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருப்பா. டேய் திவ்யாவை ஏன் இதுல இழுக்கிற? அப்புறம் என்னமா, காவியா தனியா போயிருந்தா எப்போ வந்திருப்பா? இவ கூட போனால அதான். அரவிந்த் அமைதியா இரு, உங்க பிரச்சனை அப்புறம் பாத்துங்க. அரவிந்த் கொஞ்சம் இங்க வாப்பா. வரேன் பாட்டி. என்ன பாட்டி? டேய் இந்த கேசரிய சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. பாட்டி கேசரி சூப்பர். உலகத்துல இருக்கிற கிச்சன் கில்லாடிகள்ல நீங்க தான் நம்பர் 1. ஹலோ, யாருங்க? ராமநாதன், சுந்தரேசன் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் ராமநாதன். உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க இங்க புறப்பட போறோம்.
வீட்டை பூட்ட போறேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு. புறப்பட்டாச்சா? ரொம்ப நல்லது. நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம். யார் இந்த போன்ல? சுந்தரேசன் சார் தான். புறப்பட்டாங்களாம். இந்த நேரத்தில் பொண்ணுங்களை காணாம பியூட்டி பார்லர்ல இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? இந்த காவியாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பியூட்டி பார்லர் போட்டா தான் மேக்கப்பா? ஏன் வீட்டுல போட்டா ஆகாதா? சின்ன பொண்ணுங்க பியூட்டி பார்லர் போனதா கேட்பாங்க. அதுக்காக ஏமா நீங்க புத்தி சொல்லக்கூடாதா? இல்லப்பா, காவியா பியூட்டி பார்லர்லாம் வேணாம்னு தான் சொன்னா. பாட்டி தான். என்னது பாட்டியா? ஏன் பாட்டி கிள்ற? உண்மையிலே நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா பியூட்டி பார்லர்ல போக மாட்டேன்னு தான் சொன்னா. ஸ்பெஷல் மேக்கப் பண்ணா பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்குமேன்னு நான் தான் வற்புறுத்தி அனுப்பி வச்சேன். உங்களுக்கெல்லாம் விளையாட்டா போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புறப்பட்டாங்க. அரை மணி நேரத்துல இங்க இருப்பாங்க. பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் வேணா 2 வீலர்ல போய் பார்த்து வரமாப்பா? இருடா ராமநாதா, பதட்டப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. அரவிந்த், நீ அந்த பக்கம் போயிருக்கும் போது அவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அண்ணங்கார எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஈஸ்வரன் கிருபையில எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும்பா. என்னவோ இதெல்லாம் தேவையில்லாத தலைவலிகளை நாமளே தலையில தூக்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க டே அரவிந்த், அப்பா பாட்டுக்கு டென்ஷன்ல கோச்சிட்டு போறாரு. என்னன்னு பாருப்போ. சரிம்மா. இந்த மனுஷனுக்கு இதே வேலை. மீனாட்சி, நல்ல வேளை நீ காப்பாத்திட்ட. நான் பியூட்டி பார்லருக்கு காவியாவை அனுப்புனேன்னு தெரிஞ்சது என் புள்ள என்ன காய்ச்சுன்னு காய்ச்சிருவான். அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமேம்மா, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருப்பாருன்னு. சரி, கேசரிய நான் இறக்கி வச்சுட்டேன். அவங்க வந்தா காஃபி போடுறதுக்கு பால் பத்தாது. நீ இன்னும் கொஞ்சம் பாலை காய்ச்சி வச்சிரு. சரிங்கம்மா. போமா போ. காவியா செம்ம கெத்தா இருக்கடி. இப்பதான் உன்னை என் அக்கான்னு சொன்னா நம்புவாங்க. ஆமாங்க மிஸ் யூனிவர்ஸ், உங்க அக்கான்னு சொல்லிக்கிறதுக்காகவே நான் எப்பவும் ஃபுல் மேக்கப்லயே இருக்கேன். ஓகேவா? சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ தான் மிஸ் யூனிவர்ஸ்னு. ஓகேவா? ஹே, ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி. முதல்ல சீக்கிரமா ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போகணும். வீட்ல எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா வா. என்னண்ணா ஆச்சு? உங்க ரியாக்ஷனே சரியில்லை. ஏய், வாய் மட்டும் சுமாரா. கடவுள் அவ்வளவு அழகு அள்ளி கொடுத்துருக்கான். பிறகு நான் மேக்கப் போடுறேன். மேக்கப் போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியல. அண்ணே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சாமின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு சந்தன காப்பு, விபூதி அபிஷேகம்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் இவ்வளவு அப்செட் ஆகலாமா? டேய், அண்ணே சைட்ல நியாயம் இருக்குல்ல. இப்ப மயில் இருக்கு, அதனை மேக்கப்ப போடுது. மான் இருக்கு, அதனை மேக்கப்ப போடுது. இல்லண்ணே? ஏய், ஏன்னா எனக்கு ஒண்ணு புரியல. இந்த காலத்துல மேக்கப் போடுறது தப்புன்னு கட்டின புருஷனே கண்டிஷன் போடுறது இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பண்றது ஓவரா தெரியல? ஏய், என்னடா பேசுற? நான் காவியா மேல வச்சிருக்கிற காதல் புருஷன் மண்டாட்டிக்கலாம் மேலடா. தாஜ்மஹால் கட்டினா ஒருத்தன், அவன் காதல்லாம் காவியா மேல நான் வச்சிருக்கிற காதல் முன்னாடி கால் தூசுடா. எங்க கிட்ட கோபத்தை காமிச்சு என்னன்னே பிரயோஜனம்? இதெல்லாம் நாங்க உங்க மேல இருக்கிற உரிமையில பேசுற பேச்சு. இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கலாமா? நானும் உரிமையில தான்டா பேசுறேன். அவன் மேல இருக்கிற உரிமையில.
சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா, என்னாச்சு? ஆ, நீ வர்றதுக்கு லேட்டான உடனே உன் மேல கொஞ்சம் கோவம் இருந்ததுமா. அது நீ வாமா. மா மா காவியாவை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கா.